ஒவ்வொரு தேர்தலின் முன்பும் ராசாவின் பிரச்சார பேச்சு திமுகவிற்கு எதிராக திரும்புவது தொடர்கதையாகி வருகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலினையும் எடப்பாடியையும் ஒப்பிட்டு ராசா பேசிய பேச்சில அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் தாயாரை கொச்சப்படுத்தி விட்டதா அதிமுகவினர் சர்ச்சை கிளப்பினாங்க. அது கொங்கு பகுதியில பெருமளவுல பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 21 நாளை இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசா பேசியதாக ஒரு ஆடியோ அதிர்வலைகளை கிளப்பி இருக்கு. 2016ஆம் ஆண்டு ராசா குன்னூர்ல இருக்கக்கூடிய தனது வீட்டுல தன்னுடைய ஆதரவாளர்களிடம் தனிப்பட்ட முறையில உரையாடியதுதான் ஆடியோவாக வெளிவந்திருக்கு. திமுக ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாய் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? நான் 2G வழக்கில் சிறையில் இருந்தபோது திமுகவோட பிரதிநிதியாக என்னை யார் வந்து பார்த்தார்கள்? கலைஞர் துரைமுருகன் அனுப்பினாரா அல்லது அமைச்சர்கள் வந்து என்னை பார்த்தார்களா? 2 மாதம் கழித்து கனிமொழி கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எல்லோரும் ஓடி வராங்க. இந்த 2 மாதத்துல என்னோட மனநிலை என்னவாக இருக்கும்? கலைஞர் டிவிக்கு பணம் போயிடுச்சு, அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டில் சிபிஐ ஏதாவது எடுத்தார்களா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காரு. ஒரு நாள் என்னை ஜெயில வந்து பார்த்த முக அழகிரி, கலைஞர் டிவிக்கு ஸ்டாலின் மூலமா தான் பணம் போயிருக்குதான், எதுக்கு நீயும் கனிமொழியும் ஜெயில இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ வெளியே வர வேண்டியதுதானே என்று என்னிடம் கேட்டிருக்காரு. நமக்கு சோதனைகள் வரும், ஆனால் அதில் நாம் தளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன் என்று பேசிய ராசா தனது ஆதரவாளர்களிடம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது என்னவென்றால், கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட தான் போகும், ஆனா பிடி என்கிட்ட இருக்கு. கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டா நான் தான் ஹீரோ. என்னோட கேஸ் பத்தி தமிழ்ல இங்கிலீஷ்ல புக் எழுதியிருக்கேன். அதை படிச்சுட்டு ஹிந்துராம் மலைச்சி போயிட்டாரு. சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி, மன்மோகன் சிங், சிதம்பரம் எல்லாரையும் இந்த புத்தகத்துல கிழித்து தொங்க விட்டிருக்கேன் அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. எனக்குன்னு ஒரு காலம் வரும், கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் தங்கச்சி கனிமொழியை நம்ப மாட்டார், ஆனால் என்ன நம்புவார்னு சொல்றாரு. நான் சாதியை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன யாரும் எஸ்ன்னு பார்க்கிறது கிடையாது. சிவசங்கர் வேணும்னா அப்படி பார்க்கலாம். பெரம்பலூர் பல கட்சிக்காரர்கள் அண்ணன் தம்பியாக தான் பார்க்கின்றனர். இங்க மலைக்கு கீழே கொங்கு வெள்ளாள கவுண்டர் எல்லாம் என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நான் சாதியை தாண்டிட்டேன், பொருளாதாரம் என்கிட்ட இருக்கு, அறிவு இருக்கு, அவருக்கு இருக்கா? டெல்லி வந்து அப்படியே கொட்டிடுவாரா? இதுக்கு மேல என்ன வேணும்லாம் பேசியிருக்காரு. நமக்குன்னு ஒரு காலம் வருகிறது என்று ராசா தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தது தற்பொழுது பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இது திமுகவின் உச்சகட்ட அரசியலாக மட்டும் பார்க்கல. 2G வழக்கில் ராசா உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டு விட்ட நிலையில கலைஞர் டிவிக்கு பணம் போச்சு, அதுக்கு மேல சொல்ல விரும்பலன்னு ராசா ஒப்புதல் வாக்குமூலமாகவே தெரிவித்திருப்பது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் ஆடியோவை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் EPS முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. கிருஷ்ணகிரியில அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில, நாங்கள் அதிமுகவை விற்கல, நீங்கள் தான் காங்கிரஸ் கட்சியிடம் உங்கள் கட்சியை விற்பனை செய்து விட்டீர்கள் என்று விமர்சனம் செஞ்சிருக்காரு. காற்றுல கூட ஊழல் செய்த கட்சி தான் திமுகன்னு குறிப்பிடுறாரு. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல கனிமொழியும் ராசாவும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் சொல்றாரு. கூட்டணியில் இருக்கும் போதே குற்றம் சுமத்தப்பட்டு திகார் ஜெயில இருந்தவர்கள் நம்மை பற்றி பேசலாமா? ஜெயில இருந்தவரின் ஆடியோ பரவி வருது, அதை பற்றி சொல்கிறேன். ராஜா ஆடியோவுல திமுகவில் கனிமொழிக்கு காட்டிய அக்கறையை ராஜாவிற்கு காட்டவில்லைன்னு சொல்லப்படுது. சமூக நீதி பேச்சு, திமுகவில் ஜாதிய பாகுபாடு இருந்துட்டு இருக்கு. கலைஞர் டிவிக்கு பணம் போனதை ஒப்புக்கொள்றாரு. கருணாநிதியின் இறுதி காலத்துல ஸ்டாலின் அவரை கைதியாக தான் வைத்திருந்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்கின்றார் ராஜா.
கருணாநிதியின் இறுதி காலத்துல ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு. அதனாலதான் இந்த முறை சட்டசபை தேர்தல்ல போட்டியிட கனிமொழிக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஸ்டாலினுக்கு பெரிய மூளை இருக்குதா? டெல்லிக்கு போனால் ஆங்கிலத்தில் கிழித்து விடுவாரா? கனிமொழியை ஒரு நாளும் நம்ப மாட்டார்னு குறிப்பிடுறாரு. என்னை எப்போதும் கட்சியிலிருந்து வெளியே தள்ள முடியாது. என் செல்வாக்கு, என் அறிவு, என் கம்யூனிட்டி என எதையும் தள்ள முடியாதுன்னு குறிப்பிடுறாரு. ஸ்டாலின் அவரது அப்பாவை கைதி போல வைத்திருந்தார். சொந்த அப்பாவையே அப்படி வைத்திருந்தவர் நாட்டு மக்களை எப்படி வைப்பார்? உண்மை செய்தி ராஜா மூலம் வெளியில் வந்திருக்கு. திமுகவின் இறுதி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுதுறாரு. அண்ணாதுரை தோற்றுவித்த திமுகவை கருணாநிதியும் ஸ்டாலினும் கபலீகரம் செய்துட்டாங்க. இப்படி கடுமையாக விமர்சித்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ராசாவின் ஆடியோவும் அதை வைத்து எடப்பாடி பேசிய பேச்சும் இணையதளத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.